Hi viewers, வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இதை வந்து ஹண்டட் பிளேஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. என்னடா இவங்க ஹண்டட் பிளேஸ் அப்படின்னா எக்ஸாக்ட்லி கரெக்ட். நான் புரோக்கன் பிரிட்ஜில் தான் இப்போ இருக்கேன். என்னடா இவன் ஹண்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? எக்ஸாக்ட்லி கரெக்ட். யூடியூப்பில் நீங்கள் தட்டினீங்கன்னா புரோக்கன் பிரிட்ஜ்னு போட்டிங்கனாலே ஹண்டட் பிளேஸ் அப்படின்னு தான் வரும். ஸோ அந்த அழகான ஒரு புரோக்கன் பிரிட்ஜ் பாலத்தில் தான் நான் இப்போ இங்கே இருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா லீலா பேலஸ் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் அண்டு விஐபிஸ்லாம் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த டாப் ஃப்ளோர்லேருந்து சன்லைட் நம்ம பீச் இந்த சைடு நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் பீச் அந்த ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலா வெளிச்சத்தில் அவ்வளோ அருமையாக ஒரு அழகான ஒரு சீனரிஸ் மாதிரியே இந்த புரோக்கன் பிரிட்ஜ்லேருந்து நம்ம பார்க்குறப்ப அந்த வியூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் துண்டாக இருக்கும். அது வேறு எதுவுமே இல்லை, இந்த புரோக்கன் பிரிட்ஜ் பாலத்தோட கண்டினியூட்டி தான். ஸோ சில காலங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே பராமரிக்காமல் அப்படியே விட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சிலேருந்து பட்டினப்பாக்கம் வழியாக நம்ம வந்து பெசன்ட் நகருக்கு வரக்கூடிய ஒரு ஷார்ட் ரூட் தான். ஸோ ஒரு பைக் ஒரு கார் போகிற அளவுக்கு ஒன் வே ரூட் மட்டும்தான். ஸோ எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும் அந்த பாலம். பிகாஸ் இதை வந்து கவர்மெண்ட் இப்போ கூட அவங்க ரெனோவேட் பண்ணால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இது இல்லாதனால நம்ம 4-5 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் ஒரு சூப்பரான ஒரு சீனரிஸ் பின்னாடி பாருங்களேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எங்கேயோ வேறு எங்கேயோ நம்ம வந்து விஜிபியோ மகாபலிபுரமோ இல்லை, நம்ம சென்னையில் பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய புரோக்கன் பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் அந்த பிளேஸ். பிகாஸ் இங்கே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேய் இருக்குது, பூதம் இருக்குது, புணங்கள் மிதக்குது அப்படின்றத கட்டுக்கதையெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. பிகாஸ் இங்கே வந்து இங்கே அந்த மாதிரி பேயும் இல்லை, பூதமும் இல்லை, எந்த ஒரு புணமும் மிதக்கலை. இங்கே ஆஸ் யூஷுவல் எல்லோரும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் விளாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஒரு ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரும் கமெண்ட்ஸில் படிச்சிருக்கேன். பிகாஸ் வந்து ஏன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர விடுதிகள், அதாவது ஹோட்டல்ஸ், பெரிய ஸ்டார் ஹோட்டல் இருக்குது இந்த சைடு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பீச், இந்த சைடு அடையார் ஆறு வந்து கடலில் கலக்கக்கூடிய ஒரு இடம். அண்ட் பின்னாடி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காடுங்க ஃபுல்லாக. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாங்க்ரோவ் காடுகள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சராக அந்த பேர்ட்ஸ்லாம் அங்கே இருக்குது பாருங்களேன். ஸோ இது வந்து அவ்வளோ ஒரு மோஸ்ட்லி ஒரு ஃபேவரட்டான ஒரு அழகான ஒரு பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபேமிலியோட, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட, நம்ம லவ்வர்ஸோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு இடம்னா சென்னையில் வந்து இந்த புரோக்கன் பிரிட்ஜ் தான். பட் இங்கே வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அந்த பாட்டிலை உடச்சி போகிறதுனால தான் மோஸ்ட்லி இங்கே யாருமே அலோட் பண்ணுறதில்ல காவல்துறையினர். அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. பிகாஸ் அதனால தான் இங்கே வந்து பேய் உலகம் அப்படின்ற மாதிரி இந்த புரோக்கன் பிரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பேய் உலகம் கிடையாது, இங்கே இந்த பேயும் கிடையாது, இங்கே இந்த புணமும் இல்லை. நான் பிகாஸ் இது வந்து ஒரு அமேசிங் ஒரு அழகான ஒரு இடம் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய புரோக்கன் பிரிட்ஜ். ஸோ நீங்கள் வாங்க, ஃபேமிலியாக வாங்க, குழந்தைங்கள கூட்டிகிட்டு வாங்க. ஆனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் இங்கே குழந்தைங்கள பார்த்துக்கணும். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு பிளேஸுங்க இந்த பிளேஸ். அது மட்டும் இல்லை, இந்த புரோக்கன் பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. நிறைய படத்தில் நம்ம பார்த்துருப்போம் இந்த புரோக்கன் பிரிட்ஜ். பிகாஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான இடம். ஸோ போக போக பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி பார்த்தா நீங்கள் தெரியும். ஸோ எனக்கு பின்னாடி பாருங்கள். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலியாக நிறைய பேர் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பேட் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வேணாம் எங்கே போனாலும். பிகாஸ் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் தான். ஸோ நம்ம பிரிட்ஜ் மேலேருந்து இப்போ உங்களுக்கு இந்த வியூவை நான் காட்டினேன். ஸோ இந்த கீழே போய் இந்த பிரிட்ஜோட வியூ எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க கீழே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் அங்கேருந்து நடந்து வாக்கிங் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஈவினிங் ஆக தண்ணி அப்படியே கொஞ்சம் மேலே ஏறிக்கிட்டே வருது. ஸோ இந்த இடத்த பாருங்கள், சன்லைட் போய்கிட்டே இருக்குது. பட் அந்த ஈவினிங் அந்த சன்லைட் போகிற அந்த வியூஸ் இப்போ பாருங்கள், உங்களுக்கு நேச்சுரலாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்னும் நான் கீழே போய் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது இன்னமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வாங்க கீழே போகலாம். ஸோ வியூவர்ஸ், இப்போ இந்த புரோக்கன் பிரிட்ஜில் வந்து நம்ம இறங்குறதுக்கோ ஏறுறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லாம் கிடையாது, நம்ம ஜம்ப் பண்ணி தான் ஏறணும். இப்போ இறங்குற வழியை கூட பாருங்கள், நம்ம ஜம்ப் பண்ணி தான் நம்ம இறங்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு தான் இங்கே ஸ்டாப்பிங் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம ஜம்ப் பண்ணலாம். பட் இங்கே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் ஏறுறது இறங்குறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பார்த்து நம்ம இறங்கணும். ஸோ இப்போ நான் இங்கேருந்து நான் ஜம்ப் பண்ண போகிறேன்.
ஸோ வியூவர்ஸ், நான் இப்படி ஜம்ப் பண்ணி தான் இறங்கினேன். பட் நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ உங்களால் ஜம்ப் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஜம்ப் பண்ணுங்கள். இல்லைனா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அது வழியாக இறங்குங்க. ஸோ இப்போ வாங்க நான் கீழே போகலாம். நான் உங்களுக்கு கீழே எப்படி இருக்குன்ற அந்த வியூ காட்டுறேன் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் மண்ணில் தான் நம்ம நடந்து வரோம். ஸோ 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீச்சில் இருக்கக்கூடிய அந்த திருவான்மியூர் பீச் போனீங்கன்னா இங்கே தான் அப்படி தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன். ஸோ நல்லா பச்சை பசேர்னு அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஓரத்தில் பாருங்களேன். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆக ஆக தண்ணி அப்படியே மேலே ஏறிக்கிட்டே வரும். இங்கே உட்காந்து நம்ம அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கலாம். இங்கே ரிலாக்ஸாக உட்காந்து விளாட்லாம். குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா விளாட்ற விடுறதுக்கு எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். பேக் சைடில் எந்த அளவுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு இடங்க நம்ம புரோக்கன் பிரிட்ஜ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பேய் இருக்குது, பிசாஸ் இருக்குது, பூதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கதையை விட்டுட்டு நம்மளை வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ண விடாமல் சில பேர் வச்சுருக்காங்க. பிகாஸ் இங்கே வந்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க. நான் மேலே இருக்கும் போது சொன்னேன், மேலே இருந்து நம்ம இந்த சைடு கீழே பார்க்குறப்ப எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேருந்து இப்போ நீங்கள் மேலே பாருங்கள். அந்த பிரிட்ஜ் வியூ பாருங்களேன். ஸோ ஒண்டர்ஃபுல், செம்மையாக இருக்கா. ஸோ இதுதான் இந்த பிரிட்ஜோட இது வந்து இந்த அழகு தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நம்ம ஹோட்டல் லீலா பேலஸ் வந்து நம்ம இந்த வியூவிலேருந்து பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா குழந்தைங்களாம் நல்லா விளாட்றதுக்கு உண்டான ஒரு பெஸ்ட் பிளேஸ் இன்னொன்று காட்டுறேன் வாங்க. ஸோ இங்கேருந்து பாருங்கள், எனக்கு பின்னாடி கடல் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்டோ மகாபலிபுரம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா மூவி ஷூட்டிங்லாம் எடுக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த மாதிரி சீனரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சினிமா சாங்ஸில். இது வெளிநாடுலாம் கிடையாது, நம்ம சென்னையில் புரோக்கன் பிரிட்ஜ் பக்கத்தில் தான் இந்த பிளேஸ். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நிறைய காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ் எடுக்கக்கூடியது. ஸோ இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கக்கூடிய இடம் வந்து இந்த புரோக்கன் பிரிட்ஜ் மட்டும்தான். ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்களே பாருங்கள். அப்படியே நம்ம கடல்கிட்ட போவோம். ஸோ கடலில் இருந்து நம்ம அப்படியே டாப் ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புரோக்கன் பிரிட்ஜ் ரிவ்யூ உங்களுக்கு வியூ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம கடல் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் வாங்க. ஸோ அலை பாருங்கள், ஈவினிங் ஆக ஆக சாந்தமாக இருந்த கடல் வந்து இப்போ கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. மீன் வலையெல்லாம் போட்டு மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே புரோக்கன் பிரிட்ஜில் பேய் இருக்குன்றாங்க. பட் ஆனால் இவங்க பாருங்களேன், இந்த லேடி வந்து எவ்வளோ கேஷுவலாக ஈவினிங் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க, இங்கே எந்த பேயும் இல்லை, எந்த பூதமும் இல்லை, எந்த பிசாசும் இல்லை. ஸோ அங்கே பாருங்கள், மறுபடியும் அவங்க எவ்வளோ கேஷுவலாக வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, குழந்தைங்கள்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே துறைமுகம், நம்ம மெரினா பீச் துறைமுகம் வேறு தெரியுது இங்கேருந்து. ஸோ நம்ம கடல் கிட்டக்க வந்துட்டோம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேடையும் தாண்டி நைட் ஆனால் அலை வந்து பெருசாக வந்து இங்கிட்டு வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்திருக்க அந்த சூடு இருக்குது, ஈரமாகவே இருக்குது. அலை இது வரைக்கும் வருதுங்க, அந்த மேடை கிராஸ் பண்ணி இது வரைக்கும் வருது. ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தண்ணி வந்து அதிகமாக வெளியில் வரக்கூடிய ஒரு இடம் இந்த இடம். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இந்த சைடு பாருங்கள், பின்னாடி வியூஸ் பாருங்கள். புரோக்கன் பிரிட்ஜில் இருந்து அந்த லீலா பேலஸ் ஹோட்டல் வியூஸ் பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ இந்த ஆங்கிளில் பாருங்கள். ஸோ இதாங்க, ஸோ இவ்வளோ ஒரு அழகான ஒரு இடத்த வந்து பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஹண்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பயமுறுத்தி வச்சுருக்காங்க. உண்மைக்கே அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குன்னுவாங்க. பட் இங்கே வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம குழந்தையோட இல்லை நம்ம ஃபேமிலியோடு வர்றோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இங்கே வந்து கூட்டிகிட்டு போகணும். புரோக்கன் பிரிட்ஜ் மேலே ஏறுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பிகாஸ் கொஞ்சம் சேஃபாக நம்ம ஏறிக்கலாம். இறங்குறதும் அதே மாதிரி கொஞ்சம் பார்த்து இறங்கிட்டா. இல்லை நம்ம புரோக்கன் பிரிட்ஜை இங்கேருந்து பார்த்தாலே போதும், நம்ம பிரிட்ஜ் மேலே போக தேவையில்ல, இங்கே இருக்கிற இந்த இடத்துல நம்ம விளாட்லாம் அப்படின்னிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சூப்பர் பிளேஸ் இன் சென்னை பார்த்தீங்கன்னா புரோக்கன் பிரிட்ஜ் பீச் தான். பிகாஸ் நீங்கள் மெரினா போகலாம், இல்லைனா பெசன்ட் பீச் போகலாம். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைங்கள்லாம் இருக்கும், ரொம்பவே ஒரு மாதிரி சத்தம் அதிகமாக இருக்கும். பட் எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக நல்லா அமைதியாக ஒரு இடம் வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு எங்கேயும் போக வேணாம், கோல்டன் பீச் போக வேணாம். நீங்கள் காசு கொடுத்து செலவே இல்லாமல் கோல்டன் பீச்சுக்கு இணையான ஒரு சூப்பரான அமைதியான ஒரு பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கன் பிரிட்ஜ், இந்த பாலம் தான். இந்த பாலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பீச் தான். ஸோ இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள்.
ஸோ இதுதாங்க. ஸோ இந்த பீச்சோட அழகான ஒரு அமைப்பு இதுதான். என்ன வியூவர்ஸ், ஸோ இந்த புரோக்கன் பிரிட்ஜை பற்றியும் பீச் பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். எனக்கு தெரியாத தகவல் இந்த புரோக்கன் பிரிட்ஜை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கூட நீங்கள் டைப் பண்ணலாம். பிகாஸ் நான் இந்த இடத்துல பேய் பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஏரியாவில் ஏதாவது இது மாதிரி பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தா கூட கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம், கால் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் ஏரியாவுக்கு வந்து அந்த பேயை நாங்களே வீடியோ ஷூட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சென்னை டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.